சாரி சொல்றா. நீ யாரா என் பையன் நினைக்கிறேன்? அவன் அப்ப சொன்னதை கேட்டீங்களா? அவன் சொன்னது என்னடா தப்பு? அவங்க உங்க வேலையை அவங்க தப்பா? அப்படின்னா உன்னை எதிர்க்க நான் அடிச்சு பொழந்துருக்கணும்டா. வேணாப்பா. என் பிள்ளை அடிக்கிறதுக்கு உனக்கு என்னடா யோகியம்? உன்னை பத்தி யோசிச்சு யோசிச்சு கொண்டு போயிட்டான். அப்பா முன்னாடியே போய் சேர்த்துட்டேன் தெரியுமா? அப்புறம் அப்பாவோட ஒரு தலையை நான் தான் உனக்கு தந்தேன். அதனாலதான் நீ இப்ப வாழ்ற. அவன் ஒரு பெரிய இன்னொன்னு திறமையை பத்தி பேசு. அப்படியா? சொல்ல வேண்டிய விஷயத்தை எந்த இடமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சொல்லிதாங்க. அப்படிதான் நீங்க என்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. அதனால எனக்கு இப்ப சொன்னாதான் சரியா வரும். 4 பேருக்கு முன்னாடி சொன்னாதான் இவனுக்கு தான் உழைக்கும். ஏண்டா வேற வெட்டி இல்லாம ஊரை சுத்துற இவனுக்கு இப்படி வக்காலத்து வைக்க வேண்டிய வெட்டமா இல்ல? உனக்கு என்னடா வயசு ஆகுது? எத்தனை வயசுன்னு சொல்றா? இந்த வயசுல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்னும் கிளிக்கல. அப்புறம் அவமானத்தை பத்தி சொன்னீங்கல்ல, கோழிக்கோட்ல பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணு வீட்டுல ஊர்க்காரங்க உங்களை பார்த்து கட்டி போடும்போது அன்னைக்கு நம்ம அப்பா அனுபவிச்ச வேதனையில 1001 பங்கு கூட இப்ப நான் அனுபவிச்சது இல்ல. ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணதுக்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோம் யோசிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பேசணும். என் பையனுக்கு எப்படி வாழணும்னு அவனுக்கு தெரியும். அவனுக்கு யாரோட உபதேசமும் தேவை.